இந்த காரியத்தை புரிஞ்சுக்கணும். என்ன காரியத்தை புரிஞ்சுக்கணும்? இந்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணுன்ற ஆசை இருக்குது பாருங்க, அது ஒரு பெரிய ஆசை. அது ஒரு விதத்தில் பார்க்க போனால் தீராத ஒரு ஆசை, திரும்ப திரும்ப வரும். இதை கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு நிமிஷம். இந்த ஆசை எங்கேருந்து வந்தது? இந்த ஆசை எங்கேருந்து வந்தது? ஏன் இவ்வளோ பலத்த ஒரு ஆசையாக இருக்குது? ஏன் அப்படி நம்மளை நடத்துது தொடர்ந்து? ஏன் திரும்ப திரும்ப வருது? நீங்கள் பார்ப்பீங்க, நீங்களிருந்து நீங்கள் போய் அப்ளை பண்ணீங்களும் பார்ப்பீங்க, திரும்ப திரும்ப வரும். ஏன் திரும்ப திரும்ப வருது? எங்கேருந்து வந்தது? இதை ட்ரேஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா, எங்கேருந்து வந்ததுன்னு அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா, இந்த எல்லாம் கண்ட்ரோல், நான் காரியங்களை கண்ட்ரோல் பண்ணணுன்ற ஆசை எங்கேருந்து வந்தது ஒரிஜினலான்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து திரும்ப வருது? கடவுளே கொடுத்தாரு நமக்கு அந்த ஆசையை. நீங்கள் யோசிக்கலாம், என்னங்க கடவுளே கொடுத்தாரா? ஆமாங்க. காரியங்களை நான் கண்ட்ரோல் பண்ணணும், என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்ற ஆசை எங்கேயும் திரும்ப ஒரிஜினலாக வந்தது? கடவுளே கொடுத்தார். எப்போ கொடுத்தார்? மனுஷனை உண்டாக்கினப்போ. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் மனுஷன்ட்ட அவர் பேசின முதல் வார்த்தைகள்னா, நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள். என்னைக்கு அவர் அந்த வார்த்தையை மனுஷன்ட்ட பார்த்து பேசிட்டாரோ, அந்த வார்த்தையின் மூலமாகவே அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளணுன்ற ஆசை உள்ள வந்துருச்சு மனுஷனுக்கு. ஆதாமுக்கு வந்தது மட்டும் இல்லை, அன்னியிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு கடைசி மனுஷனுக்கும் அந்த ஆசையோட பிறக்கிறான். எந்த ஆசை? கீழ்ப்படுத்தி. அப்போ நீங்கள் நினைக்கலாம், என்னங்க தவறு இதில்? என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. காரியங்கள் நான் கீழ்ப்படுத்தி ஆளணுன்ற ஆசையே தப்பு இல்லை, ஒட்டுமொத்தமாக அது தப்பு கிடையாது. ஏன்னா அது ஒரிஜினலாக கர்த்தரே கொடுத்த ஒரு ஆசை. என்ன ஆச்சு? பாவம் என்ன பண்ணுதுன்னா, கர்த்தர் கொடுக்குற அந்த நல்ல காரியத்தை எடுத்து அதை அப்படி லைட்டாக திருப்பி விட்டுருது. நல்ல காரியம் பாருங்க, பிசாசு எதையும் உண்டாக்கல, பாவத்தை உண்டாக்கல. எப்படி பாவம் செய்ய வைக்கிறான்? கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல காரியத்தை எடுப்பான், அதை என்ன பண்ணுவான்? அப்படியே திருத்தி விடுவான், கொஞ்சம் லைட்டாக அப்படி மாற்றி விடுவான். அவன் மாற்றி விடுற விதத்தில் அது பெரிய பாவமா ஆயிடும். இந்த ஆசையை கர்த்தரே கொடுத்தார். ஆதாம்கிட்ட சொன்னார், நீ எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆளு, பூமிக்கே நீ ஒரு ராஜாவை போல இரு, ராஜாவை போல ராணியா போல இருக்கும்படி உண்டாக்குனார் பாருங்க மனுஷனை. ஆனா அரேஞ்ச்மெண்ட் என்னது? ஒரு அரேஞ்ச்மெண்ட். அது எந்த அரேஞ்ச்மெண்ட்? நான் ஒன்ன ஆள்றேன், நீ எல்லாத்தையும் ஆளு. நான் ஓ மேல இருக்கிறேன், நீ மத்தது மேல இரு. நீ நான் சொல்ற பேச்சை கேளு, அப்ப நீ சொல்ற பேச்சை எல்லாமே கேட்கும். நீ ஏன் கீழே அடங்கி இரு, அப்ப எல்லாமே உன் கீழே. இதுதான் அரேஞ்ச்மெண்ட். இந்த அரேஞ்ச்மெண்ட்ல கீழ்ப்படுத்தலாம், ஆளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம்.